சகோதரர் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி வார்த்தைகள். சந்தோஷமா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி மூன்று அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அதற்குள்ளே டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நான் கிறிஸ்மஸ் செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணதை இன்னொரு இடத்துல பண்ணினாலும் ஒரு ஆள் அங்கே இருந்துட்டா பண்ணதே என்ன செய்கிறாரு பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தினந்தோறும் புது புது செய்திகளை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கிறது. எப்படியும் ஒரு ஆள் அங்கே என்ன செஞ்சிருவார், ஏற்கனவே வந்தவர் வந்து விடுவார் என்பதனால மிகவும் ஜாக்கிரதையாக அதை செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு நேரிட காரியம் அதுதான். ஆனால் சில சமயங்களில் அதை ரிப்பீட் பண்ணினாலும் கர்த்தர் புதிய காரியங்களை வெளிப்படுத்தும் போது அது புதிய செய்தியாகவே மாறிவிடுகிறது. அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக உங்களுக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஏதேன் தோட்டத்திலிருந்து பரலோக தோட்டத்து வரைக்கும் கிறிஸ்மஸ் தொடருகிறது. அல்லேலூயா. எங்கிருந்து? ஏதேன் தோட்டத்திலிருந்து பரலோக தோட்டம் வரைக்கும் கிறிஸ்மஸ் தொடருகிறது. கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே அது பெரிய ஆனந்தம். என்னுடைய சிறு வயதை நான் நினைத்து பார்க்கிறேன். நாங்கள் எங்களுடைய தாப்பனாருடைய சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை சிறு வயதிலிருந்து நிறைவேற்றுகிற காலங்களிலே சின்ன வயதில் அந்த கிறிஸ்மஸ் பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி கேட்கும்போது எவ்வளவு பரவசமாக இருக்கிறது. அதே போல் அன்றைக்கு உள்ள பாடல்கள் எல்லாம் மிக விசேஷமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் என்று சொல்லுகிற அந்த பாடல்கள். ஓகே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவு அப்படிங்கிற பாடல். அதே போல இங்கிலீஷ்ல கூட நிறைய பாடல்கள் உண்டு. Hark the herald angels sing, glory to the newborn king, peace on earth and mercy mild அப்படின்னு சொல்லுகிற நல்ல அருமையான பாடல்கள். Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in an one-horse open sleigh, one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh என்று சொல்லுகிற நல்ல அந்த பாடல்கள் எல்லாம் அன்றைக்கு பாடும் பொழுது எல்லா கிறிஸ்மஸ் மரங்களிலும் விளக்குகள் ஜொலிக்கும் போது அன்றைக்கு உள்ள பரவசத்திற்கு அளவே இருக்காது. கன்வென்ஷன் கூட்டம் வந்துவிட்டால் அந்த சவுத் சைடில் அல்லது சிவகாசி பக்கங்கள்ல இருந்து கன்னியாகுமரி பக்கம் வரைக்கும் இங்கே எப்படி என்று எனக்கு தெரியாது. கன்வென்ஷன் கூட்டம் வந்துட்டா மைக் செட்டெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ஒலிபெருக்கியெல்லாம் ரெடி பண்ணிட்டு மைக் செட்டுக்காரன் வச்சிருக்கிற கேசட்னா தெரியுமா? இந்த காலத்தில் யாருக்கு கேசட் தெரிய போகுது? ஹல்லேலூயா. கேசட் என்று சொல்லுகிற அந்த கேசட்டை போட்டுட்டு அவன் ஒரு பாடலை போடுவான் பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் போடுவான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க?
அந்த நேரத்தில் புழுதி கிளம்ப நாங்கள் ஓடி ஆடி விளையாடுவோம் அந்த கிரவுண்டில். ஹல்லேலூயா. அது பரவசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கிறிஸ்மஸை அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலிருந்தே கர்த்தர் நியமித்து வைத்து விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிறக்க போகிறார் என்கிற ஆயத்தம் அங்கேயே காணப்பட ஆரம்பித்தது. அதற்கு ஒரு எண்டே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு முடிவே கிடையாது என்று சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு வைக்க போகிறேன். அந்த மகிழ்ச்சியை உங்களுக்குள்ளே புகுத்தி விட்டு, அந்த மகிழ்ச்சி என்றைக்கும் உங்கள் வீடுகளில் தங்கியிருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி என்றைக்கும் சபைகளில் தங்கியிருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி என்றைக்கும் இந்த உலகத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சை. கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் என்பது வெறும் தேதி அல்ல. கிறிஸ்மஸ் என்பது வெறும் கேக் அல்ல. கிறிஸ்மஸ் என்பது வெறும் பாடல் அல்ல. மனித சரித்திரத்தில் என் தேவன் காலடி எடுத்து வைத்த நாள் கிறிஸ்மஸ். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மனித சரித்திரத்தில் என் தேவன் காலடி எடுத்து வைத்த நாள். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அது பெத்லஹேமில் ஆரம்பிக்கவில்லை, அது ஏதேனில் ஆரம்பித்தது, அது நித்தியத்தில் முடிவடைகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மனப்பாடமா சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆரம்பம் முதல் கிறிஸ்மஸை கர்த்தர் மனதில் வைத்து அதை செயல்படுத்தி வந்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நாங்கள் பரலோகத்திலும் வந்து கொண்டாடத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற சந்தோஷத்தை இன்றைக்கு ஒருவருக்கொருவர் நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. வசனம் கேட்கிற காதுகள் விருத்த சேதனம் அடைவதாக. ஆண்டவரே, அது உள்ளே கடந்து சென்று இருதயமாகிய கற்பலகைகளில் எழுதப்பட்டு அது அழியாத ஜீவனாய் என்றைக்கும் கிரியை செய்கிறதாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் மகந்த புதுமை மன்னன் அவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். இனிதாய் நாமும் புதிதாய் வாழ்வு பெறவே இயேசு பிறந்தார். கனிவாய் நமது இதயம் தேடிதமாய் வந்து அமர்ந்தார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். கவலை என்னை அணுகும் போது துணையை தாமும் வருவார். கவலை
என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். புயலாய் துயரம் வாழ்வில் வீசும் அருகில் நின்று காப்பார். இமைகள் கண்ணை காக்கும் தேவன் அதுபோல் என்னை காப்பார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் மகந்த புதுமை மன்னன் அவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கைத்தட்டு கேட்டுதான் வாங்கணுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் கேட்டு ரசித்து பாடுகிற ஒரு பாடல் இந்த பாடல். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார். நம்முடைய மனதில் என்ன செய்தார்? உதித்தார். புயல் மாறுகிறது, கவலைகள் மாறுகிறது, துன்பங்கள் மாறுகிறது. இயேசு பிறந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தின் சரித்திரம் மாறுகிறது. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். அங்கே மனிதனை கர்த்தர் செழிப்பாய் உண்டாக்கி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அங்கே வைத்திருந்த சூழ்நிலையில தவிர்க்கப்பட்ட விலக்கப்பட்ட கனியை புசித்ததினாலே அவன் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் மனிதனை அவர் புறம்பே தள்ளிவிடவில்லை, அவனை ஒரேடிக்காய் அழித்து விடவில்லை. மாறாக அவனுக்கு மாற்றோர் திட்டம் ஒன்றை வைத்திருந்தார். அந்த திட்டம்தான் இயேசு இந்த உலகத்தில் கடந்து வர வேண்டும், மனிதனுக்காக அவர் மீட்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கையை வைத்தோரே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்றைக்கே அவன் மனிதனை ஒரு மூட்டை பூச்சியை நசுக்குகிறது போல என்ன செய்திருக்கலாம்? நசிக்க ரெண்டு பேர் தான், ஆதாமும் ஏவாளும். ஒரு நசுக்குனா சாப்டர் க்ளோஸ், எல்லாம் பரிசுத்தமாகிவிடும், எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி. அப்படி நசுக்குகிற தேவன் அல்ல, மீண்டும் உருவாக்குகிற தேவனாக்கும். கையை வைத்த சொல்லுங்க. அன்றைக்கு நசுங்கிருந்தா இன்றைக்கு இந்த பாடு இல்லையே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு போராட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது எவ்வளவு விசேஷம் என்பதை காண்பிக்கிறதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி தந்தார். கையை வைத்த சொல்லுங்க பார்க்கலாம். சட்டங்கள் முன்பு இருந்தது, தீர்க்கதரிசிகள் முன்பு இருந்தார்கள், ஆலயங்கள் காணப்பட்டன, சபைகள் காணப்பட்டன. ஆனால் கர்த்தர் ஒரு பிறப்பை நமக்கு வாக்கு பண்ணினார். அந்த பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பாவம் கீழ்ப்படியாமையினாலே வந்தது, ஆனால் ரட்சிப்பு தேவ அவதாரத்தாலே வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியாத நமக்கு அது மிகுந்த சோர்வையும் வெட்கத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் அது கொடுக்கிறதா இருக்கிறது. இருளிலே போய் ஒரு பாவத்தை செய்துவிட்டு நீங்க வெளியே வந்தீர்கள் என்று சொன்னால் யாருக்குமே தெரியாவிட்டாலும் நம்முடைய இருதயம் வாதிக்கும் என்பது எவ்வளவு நிச்சயம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த வாதிப்பில் இருந்து ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக அவதாரம் எடுத்தார். அவருக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பயிர்கள் பொய்த்து போயிற்று என்று சொல்லி அந்த நிலத்தை விவசாயிகள் அப்படியே விட்டு விடுகிறதில்லை. மறுபடி அதில் விதைத்து அது மறுபடி வளருகிறதற்கு உரிய பக்குவத்தை உருவாக்குகிறது போல கர்த்தர் நமக்கு ஒரு பக்குவத்தை உருவாக்கி இயேசு என்னும்
என்னும் மேன்மையை நமக்கு தந்து மீண்டும் நம்பிக்கையை உயிர்ப்பிக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை போன்ற ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. அந்த நம்பிக்கை பெற்றவர்கள் மாத்திர கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் மனித குலத்தை அப்படியே விட்டுவிடவில்லை, மாறாக நம்பிக்கையை கர்த்தர் விதைத்தார். அந்த நம்பிக்கை தான் இயேசு கிறிஸ்து. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை அதீதமாக இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நம்புறீங்களா? இயேசுவை நம்புறீங்களா? அது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு புத்துணர்வை இந்த உலகத்தில் உன் மூலமாய் கர்த்தர் தருகிறார். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து என் வாழ்வில் பிறந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவாள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது என்பது அது நடக்காத காரியம், அது தகாத காரியம். ஏனென்றால் பரிசுத்தமுள்ள ஒருவர் ஒரு மனிதனை அசுத்தமுள்ள மனிதனை நெருங்கி வருவது என்பது அது சரித்திரத்தில் சட்டத்தில் இடமில்லாத ஒரு காரியம். ஆனால் இம்மானுவேல் என்ற பெயரோடு கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற பெயரோடு கூட பரலோகம் விட்டு பூலோகத்தில் தன்னுடைய காலடியை எடுத்து வைத்த என் பரம தேவனுக்கு எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனப்பாடமா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இங்க எத்தனை பேர் மனப்பாடமா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சில பேர் வாயை மட்டும் அசைக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. சில பேர் மாத்திரம்தான் அந்த வசனத்தை அப்படியே சொல்றீங்க. ஆனாலும் அந்த வசனத்தை நீங்க உறுதியா பற்றி பிடித்துக்கோங்க. நமக்காக பிறந்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயே இயேசு கிறிஸ்து வெறும் மனிதனாக அல்ல, முழுக்க முழுக்க மனிதனாக, முழுக்க முழுக்க கர்த்தராக வந்து பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காவிட்டால் இன்றைக்கு மனுக்குலத்திற்கு அடையாளமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு தன்மை தான் ஏற்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதற்காகத்தான் இயேசு பிறக்கிறதற்கு முன்புள்ள சந்ததியையும் கர்த்தர் காப்பாற்றினார், அதற்கு பின்புள்ள சந்ததியையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு தெரியுமா உங்களுக்கு? இயேசு பிறந்திருக்காவிட்டால் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. காரணம், அவர் பிறப்பார் என்று சொல்லி கர்த்தர் காலத்தை குறித்து வைத்தார். அதனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து பிறகு சொல்லுகிறேன். குறித்து வைத்தார். அதை மையமா வச்சுதான் அதற்கு இயேசு பிறக்கிறதற்கு முன்புள்ள சந்ததியையும் இயேசு பிறந்த பிறகு உள்ள சந்ததியையும் அவர் கட்டுக்கோப்பாய் காப்பாற்றி வந்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீயும் நானும் பிழைச்சிருக்கிறதுக்கு காரணம் இயேசு பிறந்தார் என்பதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஆண்டவர் வெறும் மெசேஜ் மட்டும் அனுப்பல பரலோகத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா என்று சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பல, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அனுப்பல, அல்லது வேற என்ன இருக்குது, மெசஞ்சர் மெசேஜ் அனுப்பல. வேற என்ன மெசேஜ் இருக்குது? ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ஆண்டவர் அங்க இருக்கல. ஹல்லேலூயா. அவரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. சில முக்கியமான விஷயத்தை பேசும்போது போன்ல பேசாத, நேர்ல வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான விஷயம் பேசப்பட வேண்டியது இருக்கிறது, கர்த்தர் நேரில் கடந்து வந்தார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வாட்ஸ்அப் அனுப்பவில்லை, இமெயில் அனுப்பவில்லை. ஏன்? ஏஞ்சல் இடத்துல அல்லது தூதர்களிடத்துல குறுஞ்செய்தியும் கொடுத்து
ஒரு புறாவிடத்துல செய்தி கொடுத்து அனுப்புகிறது போல, கடிதம் கொடுத்து அனுப்புகிறது போல அவர் வெறும் கடிதம் கொடுத்து அங்கேயே இருந்து விடவில்லை. அவர் தாமே இறங்கி வந்தார். யோவான் 1:14 அதை தெளிவாக சொல்லுகிறது. அந்த வசனம் ரொம்ப விசேஷமான வசனம். சொல்ல வாசிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிறந்து 2000 வருஷங்கள் ஆனது போல காணப்பட்டாலும் அவருடைய பிறப்பின் மனம் இன்றைக்கும் வீசிக்கொண்டிருக்கிறது. கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்க சிவகாசி ஊருக்கு ஒரு மிஷனரி கடந்து வந்திருந்தார். அவர் எனக்கு அந்த நேரம் ஒரு 14 வயசு இருக்கும். நான் இவ்வளோ உயரம் வளர்ந்துட்டேன் அந்த நேரத்தில். ஓகே, 14-15 வயசில் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டேன். ஆனால் ஆள் ஒல்லியாக இருப்பேன். என்னை பார்த்தார். நான் ஒரு வெள்ளைச்சட்டை போட்டிருந்தேன். கொஞ்சம் அங்கங்கே கரைகளெல்லாம் இருந்தது. அந்த காலங்களில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. 9 பிள்ளைகளுக்கு 9-8 பிள்ளைகளுக்கு எங்கள் அப்பா சோறு போடணும். ஆமேன். அந்த நேரம் நல்ல சட்டைகளாக என்ன செய்யாது, இருக்காது. அந்த மிஷினரி வந்தார். வந்து என்னுடைய சட்டைகளை பார்த்தார். பார்த்து விட்டு என்கிட்ட 3 ஷர்ட்டு, நல்ல அழகான ஷர்ட் இருக்குது, உன் சைஸில் தான் இருக்குது, நான் உனக்கு கொடுத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி அவர் கொடுத்து விட்டு போனார். ஐயோ, நான் சொல்கிறேன் கேளுங்க, அதை 1000 முறை துவைச்சாலும் அதில் உள்ள அவர் விட்டு போன அந்த மனம் என்ன செய்யலை, போகலை. அவ்வளவு ஸ்வீட்டான மனம். நான் இன்னைக்கும் அதை நினைச்சு பார்க்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆனாலும் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பின் மனம் இன்றைக்கும் மாறவில்லை. அது அப்படியே வீசிக்கொண்டிருக்கிறது, அப்படியே மணந்து கொண்டிருக்கிறது. மணக்கிறவர்கள் எல்லாரும் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எங்க ஊர்ல வாசம் அப்படின்னாலே தெரியுமா உங்களுக்கு? மனம். ஓகே, வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. என் வாசமா இருக்கிறது. அவர் வாசம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. இது வேணுமா, இன்னும் கொஞ்சம், இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் பரலோகத்தையே முழுசும் டிப்ளாய் பண்ணிட்டார், முழுசும் இறக்கி கொண்டு வந்து விட்டார். பரலோகத்தின் மகிமை பூலோகத்தில் காணப்பட்டது. இதை வச்சு பாட்டு எழுதுங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. இதை வச்சு பாட்டு எழுதுங்க. பரலோகத்தின் மகிமையின் வாசனை இன்றைக்கு பூலோகத்திலும் வீசி கொண்டிருக்கிறது, பரிமளித்து கொண்டிருக்கிறது. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் மகிமைக்கு ஏற்ற மகிமையை அவர் பிறந்ததினால இந்த உலகத்தில் பரிமளித்துக் கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பூர்வ காலங்களில் பங்காகவும் எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பூர்வ காலங்களில் பங்காகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். போதும். அவர் குமாரன் மூலமாய் பரலோகத்தின் சத்தத்தை இங்கே கொண்டு வந்தார். முதல்ல பரலோகத்தின் வாசனையை இங்கே கொண்டு வந்தார், பரலோகத்தின் மகிமையை இங்கே கொண்டு வந்தார். இப்பொழுது பரலோகத்தின் சத்தத்தை இங்கே கொண்டு வந்தார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குழந்தை அழுகை சத்தமாய் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் அது பூரிப்பின் சத்தமாய், ஆர்ப்பரிப்பின் சத்தமாய், பரலோகத்தின் தொனியாய் இயேசு இந்த பூலோகத்திலே நமக்காக திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை உலகம் இருக்குதோ இதே போல வேற உலகத்தை கர்த்தர் நியந்திரித்து கொண்டிருக்கிறாரோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் 7 வானங்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை ஜனங்களை கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு புரியாத ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் மகிமையிலே நம்மை கொண்டு போய் வைத்து இன்னென்ன காரியங்களை உனக்கு செய்தேன் என்று சொல்லி காண்பிக்கும் போது நிழலாட்டமாய் பார்த்து கொண்டிருந்த காரியங்களால் தத்துருவமாய் வெளிப்பட போகிறது. அந்த சந்தோஷத்திற்கு தயாராய் இருக்கிறவர்கள் மாத்திர கையை வைத்து காண்பீங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் மறுபடி என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவின் வருகையை இந்த உலகம் அறியவில்லை. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் உலகம் அறியுதோ அறியலையோ, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றாய் தெரியும். ஒரு நாள் பப்பா பப்பா என்று சொல்லி எக்கால சத்தம் கேட்க போகிறது. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களோடும் திரளான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு மறுபடி நாம் ஆயத்தமாயிருக்கும்படியாக நான் போகிறேன். எத்தனை பேர் என் கூட வர போறீங்க? கையை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வருகைக்கும் நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய முதல் வருகையை கொண்டாடி கொண்டிருக்கும் போதே இதோ இரண்டாவது வருகை என்ன செய்ய போகிறது? நிறைவேற போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் என்பது நமக்குள்ளே குழப்பங்களுக்குள்ளே கர்த்தர் நடந்து வருகிற காரியமாக இருக்கிறது. நம்ம வீடுகள், நம்முடைய இருதயங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வீதிகள், நம்முடைய தெருக்கள், இவைகளெல்லாம் அலங்கோலமாயிருந்த காரியங்களிலே கர்த்தர் இறங்கி நடந்து வருகிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பெத்லகேம் என்கிற ஊரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லட்டும். பெத்லகேம் ஒரு சிறிய ஊர் என்றாலும் பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிறிய ஒன்று பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, சின்னதுன்னு சொல்லி இளக்காரமா பார்க்காதீங்க. அங்கதான் பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சத்தமா வாசிமா. மீகா 5:2. மீகா எங்க இருக்குன்னே தெரியாது இல்லையா? வாசிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது. ஆள போகிறவர் கடந்து வருகிறார் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுவோம். அவரோடு கூட ஆளுகை செய்கிறதற்கு தயாரா இருக்கிறவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் புத்திரராகும்படி கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களோடு கூட என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள். புத்திரர்கள் என்று சொல்லி சொல்லப்படுவார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கனுடைய ஆபீஸ்ல, ஜனாதிபதியினுடைய ஆபீஸ்ல பெரிய செக்யூரிட்டி இருக்கும். செக்யூரிட்டி என்றா பாதுகாப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு டயப்பர் மாத்திரம் போட்டுக்கொண்டு ஒரு பொடியை என்ன செஞ்சிட்டு இருந்தான்? விறுவிறுன்னு சொன்னான். அவனை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. யாருன்னு சொல்லி கேட்டா அது அவருடைய ஆமா சொந்த புத்திரனா பேர புத்திரனா தெரியல, குமாரனா என்னன்னு தெரியல. அவனுக்கு ட்ரெஸ் கோட் இல்லை, அவனுக்கு ஒரு தடையும் இல்லை. அவன் சுதந்திரமா என்ன செய்யலாம்? உள்ளே போகலாம் என்பது போல இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறவர்கள் யாவரும் அவரோடு கூட புத்திரராய் எண்ணப்படுகிறபடினாலே கர்த்தர் சர்வ சுதந்திரத்தை நமக்கு தந்தருளி இருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெத்லகேம் என்கிற ஒரு சிறிய ஊர். அந்த ஊர் அறியப்படாத ஒரு ஊர் மாத்திரமல்ல, ஒரு பஸ் ஸ்டாப் கூட அங்க என்ன செய்யாது? கிடையாது. ஏன்? அங்க லாட்ஜ் கூட கிடையாது. நம்மள மாதிரி ஆட்கள் போனால் அங்க லாட்ஜ் கிடையாது. இயேசுவுக்கு எங்கே இடம் என்று சொல்லி தேடி தேடியும் கிடைக்காத ஒரு ஊராக, ஒரு சிறிய ஊராக அது காணப்பட்ட போதிலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு சிறியவனாய் எண்ணப்பட்டிருக்கிற நீ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னிடத்தில் இயேசு வருவாரா என்று சொன்னால் தேடி தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க சிறியவர்கள் அல்ல. அப்படியே இருந்தாலும் உங்களைத்தான் கர்த்தர் தேடி வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை ஒருவருக்கொருவர் நீங்க பரிமாறி கொண்டீங்க அப்படின்னு சொன்னா 2 பேருக்குமே நிறைவை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தின் திட்டம்
எங்கே நிறைவேறியது? பெத்லஹேமிலே நிறைவேறியது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. உன் 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 ஜாதி, உன் ஜனம், உன் கோத்திரம், உன் குலம், உன் குடும்பம், உன்னுடைய வாழ்க்கை சிறியதென்று சொல்லி எண்ணப்பட்டாலும் கர்த்தர் அதை தேடிதான் ஓடி வருகிறார். பெத்லஹேமை தேடி ஓடி வருகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகமும், நான்காவதாக பரலோகமும் பூமியும் இயற்கையும் எல்லாம் பங்கெடுத்தது என்றைக்கு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் எப்படி பங்கெடுத்தது என்று சொன்னால் பரலோகத்தில் இருந்த தூதர்கள் எல்லாரும் இறங்கி வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப விருப்பம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கொயர் என்ன செய்யணும்? பாடணும். அல்லேலூயா. பாடினா தூதர்களை பீட் பண்ணணும். தூதர்களை பீட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? பாடணும். கர்த்தர் தூதர்களுடைய பாடல்களை விட உங்களுடைய என்னுடைய பாடல்களை கர்த்தர் விசேஷமாய் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்பமா பாடுறீங்க உங்க வீடுகளில்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாத்ரூம்ல மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கு முன்பாகவும் சத்தமா கர்த்தரை துதித்து பாடுகிற அந்த பழக்கம் இருக்கும் என்று சொன்னால் அநேகர் உங்களிடத்தில் ஈர்க்கப்படுவார்கள். அப்பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த இடத்தை நிரப்பும். ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே கூடி, உன்னதத்தில் இருக்கிற என்ன சேனை? என்ன சேனை? பரமசேனை. ஹெவன், பரலோகம் இங்கே இறங்கி வந்துருச்சு. அங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டாங்க. இனி பரலோகம் தேவையில்லை. இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் என்னது? பரலோகம் என்று சொல்லி அங்கே எல்லாவற்றையும் எங்க கொண்டு வந்தாச்சு? பெத்லஹேமுக்கு கொண்டு வந்தாகிவிட்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்கே கர்த்தரை பாடுகிற பாடல் இருக்கிறதோ அங்கே பரலோகம் இறங்கி வருகிறது. பரலோகமே எனக்கு ஓகே. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. நீங்க பாடுங்க. ஓ கர்த்தாவே எழுந்தருளும். சேர்ந்து துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. சொல்லுங்க. உந்தன் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே, பரலோகமே என்ன அழகு! கர்த்தாவே ஓ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே, பரலோகமே. எஸ், கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். சேவூரில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். அவிநாசியில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். திருப்பூர், ஓ திருப்பூரில் உம்மை துதிக்கிறோம், ஓ கர்த்தாவே எழுந்தருளும். சென்னையில் உம்மை துதிக்கிறோம், ஓ கர்த்தாவே எழுந்தருளும். கரங்களை தட்டி தேவனை
தூதர்கள் வேணுமா? இந்த கூட்டம் போதாதா? ஹல்லேலூயா. தூதர்கள்லாம் தேவையில்லை, பரலோகமே இங்கே இறங்கி வந்துருச்சு. காரணம், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கிறார்கள். சேவூர் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவிநாசி கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறது. சென்னை கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறது. இந்தியா கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறது. உலகமே கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள். இவன் நரகத்துக்கு தான் போவான், இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி மனுஷர் மேல நீங்க காழ்ப்புணர்வு என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. ஒரு வார்த்தை சொல்லணும், மனுஷர் மேல என்ன உண்டாகட்டும். அவங்க எப்பேற்பட்ட மனுஷரா இருந்தாலும் அந்த பாவியான மனுஷனை தேடிதான் பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கி வந்தார். அதை ஹெவன் கொண்டாடுகிறது, பரலோகம் கொண்டாடுகிறது. பூமி எப்படி கொண்டாடுகிறது என்று சொன்னால், அங்கே தொழுவமும் புல்லனையும் அவரை வாங்கி கொண்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெத்லஹேமிலே எங்க வந்தாங்க? மாட்டு தொழுவத்திலே அவர்கள் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். ஆமென். புல்லனை என்று சொல்லுகிற, எனக்கு அதை வாசிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் கண்ணீர் வந்துருச்சு. அது அவருடைய நிலைமையை பார்த்தல்ல. அன்றைக்கு அந்த புல்லனை என்று சொல்லுகிறது மாடுகளும் மிருகங்களும் சாப்பிடுகிற இடம் இல்லையா? சாப்பிடுகிற இடம். அவரை எதில் வச்சாங்க? சாப்பிடுகிற இடத்துல வைத்தார்கள். நல்லா கவனிங்க. அன்றைக்கு அது ஒரு அடையாளமாய் வைக்கப்பட்டது. ஆமென். அவர் அந்தப்படி அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்திற்காக தம்முடைய சரீரத்தையே புசிக்கிற இடத்துல வைத்தார். புசிக்கிற இடத்துல வைத்தார் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு இன்னைக்கு நம்ம கொலுலாம் வச்சு, கொலுனா என்னது, பொம்மைகள்லாம் வச்சு எதில் வைக்கிறோம்? புல்லணையில் வைக்கிறது போல வைக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, அவர் புசிக்கிற இடத்துல வைத்து நாம் அவருடைய மாம்சத்தை பட்சிக்கிற ஒரு அல்லது மாம்சத்தை புசிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் தம்மை பிறப்பிலேயே ஒப்பு கொடுத்தார். அவர் கொண்டாட வரவில்லை. கிறிஸ்மஸ் இன்றைக்கு நம்ம விமர்சையாக கொண்டாடுகிறோம், நல்லதுதான். நான் அமெரிக்க தேசத்திற்கு போயிருந்த இடத்துல நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தேங்க்ஸ் கிவிங் டே என்று சொல்லி கொண்டாடினார்கள். அதற்கு மறுநாளில் இருந்து நல்ல டெக்கரேஷன்ஸ் ஆரம்பிச்சாங்க. பாருங்க, கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து தெருக்கள் எல்லாம் அலங்கரிக்கப்படுகிறது. ஓகே, அமெரிக்கா இப்போ நீங்க அமெரிக்கா போய் பாருங்க, தெருக்கள் அவ்வளவு அழகா இருக்கும், ஜோலிக்கும். இடையிடைய பனி பெய்யும். ஓகே, நான் லேசா பனியை பார்த்தேன், அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். எனக்கு பனி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அப்படியே பனி 6 அடி உயரத்துக்கு 7 அடி உயரத்துக்கு என்ன செய்யுமா, பெஞ்சு குவிந்து போய் இருக்குமா. அது பார்க்கறதுக்கு அவ்வளவு விசேஷமா இருக்கும். ஆனால் கொண்டாடுகிறதற்கு அல்ல, தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதின் அடையாளமாக புல்லணையிலே இயேசு வைக்கப்பட்டார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தொழுவம் அவரை வாங்கி கொண்டது, புல்லனை அவரை வாங்கி கொண்டது. எல்லாம் வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே என்று சொல்லி ரிசீவ் பண்ணினது. பூமி அவரை வரவேற்றது. சரித்திரமும் அறிவியலும் சயின்ஸும் ஹிஸ்டரியும் சயின்ஸும் அவரை வரவேற்றது. எப்படி வரவேற்றது என்று சொன்னால், கலாத்தியர் 4 அதைத்தான் நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி சொன்னேன். 4ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது காலம் நிறைவேறின போது. நல்ல கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, ஸ்கெட்சை வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க, பேனா வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க, அல்லது பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அங்க முக்கியம். அப்போ நல்ல கவனிங்க,
காலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிட்டார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளிடத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 காலத்தை என்ன செஞ்சிட்டாரு? குறிச்சிட்டார். அதன் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்காதிருக்கும் வரைக்கும், அதாவது அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள், ஓகே, ஆதியாகமத்தின் காலத்திலிருந்து இயேசுவின் காலம் வரைக்கும் 4000 வருஷங்கள். ஓகே, எத்தனை வருஷம்? 4000 வருஷங்கள் இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்கிறதை விட இயேசு கிறிஸ்து பிறப்பு குறிக்கப்பட்டது. அதுவரைக்கும் வாழ்கிற ஜனங்களை மீட்டெடுக்கத்தக்கதாய் அவருடைய காலம் குறிக்கப்பட்டது. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்து இன்னும் என்ன செய்யல? பிறக்கல. அவர் பிறக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 4000 வருடம் இருக்கிறது என்று சொல்லி குறிக்கப்பட்டது. ஆனால் அதுவரைக்கும் வாழ்ந்தவர்களை மீட்டெடுக்கத்தக்கதாய் கர்த்தர் தாம் ஒரு காலத்தை என்ன செய்து வைத்திருந்தார்? குறித்து வைத்திருந்தார். அதற்கு முன்பும் அதற்கு பின்பும், கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்று சொல்லி ஆதியிலேயே குறிக்கப்பட்டு விட்டது. கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சரித்திரமும் அறிவியலும் அவரை வரவேற்றது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஞானிகள் நட்சத்திரத்தை பின்பற்றினார், நட்சத்திரங்களும் அவரை என்ன செய்தது? வரவேற்றது. நட்சத்திரங்களை பின்பற்றினார்கள். இன்னைக்கு கூகுள் மேப்பை பின்பற்றி ஒரு தடவை நான் என்னுடைய கசின் வீட்டுக்கு ஒரு தடவை நான் சென்னையில் போயிட்டு கொண்டிருந்தேன். போயிட்டே இருக்கும்போது நல்ல மழை பெஞ்சு ஓஞ்ச நேரம், போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 பக்கமும் தண்ணீர் நிறைந்த ஒரு பாதையில் அது கொண்டு போய் விட்டது. கொண்டு போய் விட்ட உடனே நான் நினச்சேன், ஓகே, இது ஒரு கணுக்கால் அளவு மட்டும்தான் என்ன செய்யும், தண்ணி இருக்கும், நம்ம வாட்டில் உள்ள என்ன செஞ்சிடலாம், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய காரை அப்படியே செலுத்திக்கிட்டே இருக்கும்போது, இருந்தாலும் என்னுடைய கசின்ட்ட ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருவோம், கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மேப் இப்படி சொல்லுகிறது. ஆகையினால நான் அந்த 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 குளம் மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே மெதுவாக என்ன செஞ்சிடறேன், கடந்து அடுத்த கரைக்கு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, அண்ணா நீங்கள் நிற்கிறது ரோடு அல்ல, ஏரி. என்னது? ஏரி. நல்ல வேளை நீ நின்று அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ண, இல்லைன்னா நீ எங்கே விட்டுருப்ப? ஏரிக்குள்ளே விட்டுருப்ப. குடும்பமாக என்ன செஞ்சுருப்பீங்க? மூழ்கி போயிருப்பீங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஆஹா என்று சொல்லி பின்வாங்கினேன். கூகுள் மேப் எங்க வழி நடத்தும்? தண்ணிக்குள்ள வழி நடத்தும். ஹல்லேலூயா. அருமையான, அவர்கள் எதை பின்பற்றவில்லை? கூகுள் மேப். அப்படி கூகுள் மேப் பார்த்துட்டு சுத்தி வந்தவங்கலாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை? அப்படி அது வழி நடத்தும். ஆனால் நட்சத்திரம் சரியாய் வழி நடத்தினது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் என்பது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் லோக்கலுக்கும் தூர உள்ளவர்களுக்கும் அது ஏற்ற கிறிஸ்மஸாக காணப்பட்டது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க லூக்கா 2:16. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மேய்ப்பர்கள் ஏழைகள். அவர்கள் தினந்தோறும் அவர்கள் குளிரில் வெட்ட வெளியில அவர்கள் தங்கியிருந்து தங்களுடைய ஆடுகளை கவனித்தால் தான் அவருடைய பாடுகள் தீரும். அப்படிப்பட்ட ஏழைகள், லோக்கல் வாசிகள், உள்ளூர் வாசிகள். அவர்கள் உள்ளூர் வாசிகளாய் இருந்து மாத்திரமல்ல ஏழைகளாய் இருந்தாலும் அவர்களுக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டது. ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஹல்லேலூயா. அப்படி நல்லா தூக்கம் வருது, நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க. நல்லா தூக்கம் வருது நான் சொல்ல மாட்டேன், நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறவங்களாம் கையை வைத்துங்க பார்க்கலாம்.
நான் எதுக்கு கையை வைத்துவேன்னு தெரிலன்னு சொல்லி இருக்கீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சில பேர் அப்படியே கவர்றதை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. அப்படியே உற்சாகமாக ஜெபத்தில் நீங்கள் அப்படியே குனிந்து தாழ்ந்து நீங்கள் ஜெபிக்கிறத நான் பார்க்குறேன். அப்படிப்பட்டவங்க நிமிர்ந்து இருக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்ண வேண்டாம், எதை கவனிச்சா போதும்? வசனத்தை கவனிச்சா போதும். லோக்கல் மக்களுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் ஏழைகளுக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டது. தூரத்தில் உள்ளவங்களுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் மத்தேயு 2:16 வாசிங்க பார்க்கலாம். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் 2:11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன், தூபவர்க்கம், வெள்ளை போளம் இவைகளை எதா வச்சாங்க? காணிக்க வச்சு. தூரத்திலிருந்து வர்றாங்க. ஆனா அவங்க யாரு? பணக்காரங்க. ஓகே, எப்படிப்பட்டவங்க? பணக்காரங்க. நல்ல கவனிங்க. வித்தியாசம் இல்லாமல் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பிறப்பு, அவருடைய பர்த், அவருடைய கிறிஸ்மஸ் யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? யாரோ ஒரு பணக்காரனுக்கு அல்லது ராஜாவுக்கு, ராஜா வீட்டுக்கு மாத்திரம் அறிவிக்கப்படவில்லை. தூரத்தில் உள்ளவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது, பணக்காரர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது, ஏழைக்கும் அறிவிக்கப்படுகிறது, உள்ளூர் வாசிகளுக்கும் அறிவிக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே தூரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற ஒரு மகா பெரிய செய்தியை இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:19-20 சொன்னார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியினாலே நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் அதை 2 விதமா எடுப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சொன்னா the end of the earth. ஓகே, உலகத்தினுடைய கிழக்கு மேற்கு என்கிற அந்த முடிவு பரியந்தம். ஓகே, அது மாத்திரமல்ல, உலகம் தொடங்கினது முதல் அது முடிய போகிற சமயம் வரைக்கும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டபடினாலே நான் கொடுத்து வச்சவன், நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை பார்த்து ஆண்டவர் உனக்கு அறிவிக்கல. ஆமென். உன்னுடைய அந்தஸ்தை பார்த்து கத்தர் உனக்கு அறிவிக்கல. கத்தர் நீ மனிதனாய் இருக்கிறாய் என்கிற மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அன்றைக்கு அவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது போல அவருடைய ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மேய்ப்பர்களையும் ஞானிகளையும் ஒரு கமிட்டி இல்லாம ஆண்டவர் ஒன்று சேர்த்தார். கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 2 பேரையும் ஒன்று சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இயேசுவின் பிறப்பு அவர்களை என்ன செய்தது? ஒன்று சேர்த்தது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடும் பொழுது ஓகே, மேய்ப்பர்களும் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க, இன்னொரு பக்கத்தில் யார் இருப்பா? ஞானிகள், சாஸ்திரிகள் இருப்பார்கள். அதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது நம்முடைய கண்கள் எல்லாம் மெய்மறந்து போகும். ஆச்சரியத்தோடு அதை பார்க்கும். கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவரே நம்முடைய சமாதான காரணரானார். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு பேரு பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சொல்லுங்க பார்க்கலாம். பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பிரின்ஸ் ஆஃப் பீஸ்னா என்ன அர்த்தம்? சமாதான பிரபு. கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரபுவை தெரியும். அவர் பெயர் சமாதான பிரபு. அவர் நமக்காக பிறந்தவர். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சமாதான காரணர். ஆமென். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் ஜாதி பார்க்கறதில்ல, அவர் வகுப்பு பார்க்கறதில்ல, அவர் கலாச்சாரம் பார்க்கறதில்ல, அவர் கலர் பார்க்கறதில்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கருப்பா இருந்தாலும் கர்த்தர் நேசிக்கிறார் என்பதற்கு நான் உதாரணமாய் நிற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன நேசிக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சிவப்பா இருக்கிறவங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார், நெட்டையா இருக்கிறவங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார்,
குட்டையா இருக்கிறவங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அவருக்கு அது பாதகமே இல்லை, பாரபட்சமே இல்லை. அவர் பெயர் பட்சபாதம் இல்லாதவர், சமாதான காரணர். கையை வை தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி இந்த ஊர் பாஷை அவ்வளவு விசேஷமா இருக்கும். ஆமென். ஏய் இங்க வா, ஏய் போ அப்படின்னு சொல்லி சொல்ற ஊர் தான் எங்க ஊரு. ஹல்லேலூயா. எங்க? சென்னையில. ஹல்லேலூயா. துண்ணியா, நல்ல துண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹல்லேலூயா. எப்படி பாஷை இருந்தாலும் அத்தனை பேரையும் நேசிக்கிற தேவன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருக்கு வகுப்பு இல்லை, அவருக்கு வாதம் இல்லை, அவருக்கு கலர் இல்லை, வித்தியாசம் இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசித்து கிறிஸ்மஸ் செய்தியை அறிவித்திருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அவர் பார்த்திருந்து அறிவித்திருந்தா இங்க உள்ள நிறைய பேர் காணப்படாமலே போயிருந்திருப்போம். ஆனால் எல்லாரையும் கர்த்தர் நேசிச்சபடினால எவ்வளவு அழகாய் வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இடம் இல்லை என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தர் இடத்தை தேடி கண்டுபிடித்து அதை உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு காலையில் அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இடமில்லை என்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு இடத்தை ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். சமாதானம் இல்லை என்கிற இடத்துல சமாதானத்தை ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். பணமில்லை என்கிற இடத்துல பணத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உன்னை வாழ வைக்கிற தேவனாயிருக்கிறார். இனி வாழுகிறதற்கு இடமில்லை என்று சொல்லுகிற சூழ்நிலை கர்த்தர் மாற்றி உன்னை ஜெய கம்பீரமாய் வாழ வைக்கிற தேவன் உனக்கு பிறந்திருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். அவர் ஐஸ்வரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் தரித்திரரானார். காரணம் உங்களை ஐஸ்வரியவான்களாக்கும்படியாக. கையை வைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு கடந்து வரும்படியாய் அவர் கிருபாசனத்தை எங்கே போட்டு விட்டார் என்று சொன்னா நீங்க எட்டுகிற தூரத்துல போட்டு விட்டார். கை வைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயோ, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏய் பிள்ளைங்கள் கவனி. ஓகே, மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் தான் போக முடியும்? பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் போக முடியும். அங்க வேற யாரும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அல்லேலூயா. அங்க பிரதான ஆசாரியன் என்ன செய்திருப்பான்னு சொன்னா ஒரு பெரிய அங்கி போட்டிருப்பான். ஓகே, அங்கில அந்த குருமார்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்டோல், ஒரு கயர் கட்டியிருப்பாங்க. ஓகே, கயர் கட்டி கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் அது தொங்கும். ஆனா எங்க அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிற பிரதான ஆசாரியனுக்கு கயர் கொஞ்ச தூரம் மாத்திரம் தொங்காது. அது எங்க வரைக்கும் போகும்? பிரகாரம் வரைக்கும் என்ன செய்யும்? போகும். பிரகாரம் வரைக்கும் போகும். அந்த கயர் அங்க வரைக்கும் நீண்டு இருக்கும். அந்த கயரை இடுப்பில், பிரதான ஆசனுடைய இடுப்பில் கட்டியிருப்பாங்க. அந்த ஹெம் என்று சொல்லுகிற அந்த அங்கியினுடைய கீழ் ஓரத்தில் ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, கிணிங்கின்னு அடிக்கிற அந்த மணி அதை தொங்க விட்டுருப்பாங்க. அங்கே உள்ளே போகும்போது அவன் இப்படி அசைஞ்சிக்கிட்டே தான் என்ன செய்யணும்? ஓகே, அவன் பலி செலுத்த போகணும். இப்படியே அசையணும். ஓகே, ஹல்லேலூயா. அப்படி அசையும் போது எந்த சத்தம் கேட்கும்? மணி சத்தம் கேட்கும். கிணி. அதனால தான் நம்ம ஊர்களில் என்ன அடிக்கிறாங்க? என்ன அடிச்சிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கும் மணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, அது அந்த காலத்துல ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு செய்முறை. ஓகே, அங்க கிணி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். பாவ நிவர்த்திக்காக அவர் இரத்தத்தை கொண்டு சென்று கிருபாசனத்தில் கொண்டு போய் அதை என்ன செய்வார்? தெளிப்பார் அல்லது பூசுவார். அதற்காக அவர் நிவர்த்திக்காக நிற்பார். அந்த நேரம் அப்படி ஆடிட்டே இருக்கணும். ஓகே, திடீர்னு அந்த சத்தம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா ஓகே, ஆளு அவுட். ஓகே, பிரதான ஆசாரியன் குற்றமுள்ளவனாய் உள்ள போயிருந்தா என்ன விழுந்திருக்கும்? கர்த்தருடைய அடி
விழுந்திருக்கும். அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிருப்பான்? செத்து போயிருப்பான். கொஞ்ச நேரம் அப்படி காது கொடுத்து அங்க பிரகாரத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? கேட்டிருப்பாங்க, என்னடா இது, இன்னும் என்னத்தை காணுமே, சத்தத்தை காணுமே, சத்தத்தை காணுமே, சத்தத்தை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம், அரை மணி நேரம் பார்ப்பாங்க. கடைசியில் ஆள் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு என்று சொல்லி அங்கே அவருடைய இடுப்பில் கட்டியிருக்கிற கயிறு எங்க வரைக்கும் இருக்கும்? யாரும் உள்ள போய் எதை தொடக்கூடாது, பிணத்தை தொட கூடாது. அவர்கள் அந்த கயிறு என்ன செய்வாங்க? இழுப்பாங்க. இழுத்து அந்த பிணத்தை இழுத்து அதை அடக்கம் பண்ணுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி சமீபிக்க கூடாதிருந்த காலங்கள் இருந்தது. ஹலோ, சமீபிக்க கூடாத காலங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தம்முடைய கிருபையின் ஆசனத்தை கர்த்தர் நம் நடுவிலே போட்டு வைத்து விட்டார். அவரை தொடும்படிக்கு கர்த்தர் நம் நடுவிலே வந்து விட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி கர்த்தர், நீ என்னை பெற்றுக்கொள், என்னை எடுத்துக்கொள் என்று சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே வந்திருக்கிறார். ஏதேனிலிருந்து நித்தியம் வரைக்கும் நீளுகிறது இந்த கிறிஸ்துமஸ் செய்தி. கையை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தோட்டத்திலிருந்து தோட்டம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விஷயம் எனக்கு அந்த வசனம் ரொம்ப விசேஷமா பிடிக்கும். நீங்களும் அதை பிடிக்கும்படி வாசிங்க. 22:2 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:2. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். என்னுடைய தாய் தன்னுடைய மடியில என்னை படுக்க வச்சு இந்த வசனத்தை எனக்கு, நான் கிட்டத்தட்ட 7 வயசு இருக்கும்போது நினைக்கிறேன், இந்த வசனத்தை சொன்னது எனக்கு ஞாபகத்து இருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, உனக்கு மாம்பழம் வேணுமா, மாம்பழம்னு சொல்லி நீ நினைச்சி அந்த ஜீவ விருட்சத்தை பார்த்தின்னு சொன்னா அங்க என்ன தொங்கும்? மாம்பழம் தொங்கும். கொய்யாப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லி நீ ஜீவ விருட்சத்தை பார்த்தினா அங்க என்ன இருக்கும்? உனக்கு என்ன பழம் பிடிக்குமோ அந்த பழம் எங்க இருக்கும்? ஜீவ விருட்சத்துல இருக்கும். எந்த இது உனக்கு விளக்கப்பட்டதோ அதை கடைசியிலே கர்த்தர் ஜீவ விருட்சத்திலே முளைக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. அதை தம்முடைய பிறப்பினாலே கர்த்தர் அதை சாதித்து நமக்கு தந்திருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீ எதை இழந்தாயோ, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எதை இழந்தானோ அதை இயேசு அவருடைய பிறப்பில், அவருடைய இறப்பில், அவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு மீட்டு எடுத்து கொண்டு வந்தார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Christmas is still happening today. இன்றைக்கும் கிறிஸ்மஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ட்ரீ எல்லாம் பார்க்கும்போது, அழகெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மாத்திரம் நீங்கள் நினைக்க வேண்டும், ஏதேன் தோட்டத்தில் இழந்ததை நான் திரும்ப என் மரத்தில், என் இயேசுவின் மரத்தில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அவர் படுத்திருந்ததும் உடன் என்னதுதான், முன்னணை தான். அவர் கடைசியில் இறந்ததும் எதுல தான்? உடன் சொன்னா மரத்தில் தான் அவர் மரித்தார். எல்லாவற்றையும் நமக்கு அந்த விருட்சமாய் கர்த்தர் தந்து, அவைகளில் இலைகளை தந்து, அவைகளில் ஆரோக்கியத்தை தந்து, அவைகளில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதனாலே பாவிகள் மனம் திரும்புகிறார்கள், குடும்பங்கள் விடுவிக்கப்படுகின்றன. கர்த்தருடைய சுவிசேஷம் கிராமங்களுக்கும் தரித்திரருக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை கர்த்தர் நமக்கும் கொடுக்க சித்தமானாரே, அதற்காக எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. பாவியாக என் மேல கர்த்தர் எப்படி இருந்தார்? கிருபையாயிருந்தபடினாலே இந்த சத்திய சுவிசேஷத்தை கேட்கிறதற்கு என் காதுகளுக்கும் கர்த்தர் கிருபை செய்தாரே, எனக்கும் கர்த்தர் நம்பிக்கை தந்தாரே, எனக்கும் அந்த கிருபையை தந்தாரே என்று கொண்டாடுகிறவர்கள் மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. எனக்கு 4 கொடு. தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. இந்த பாட்டுல கொஞ்சமும் இன்னொரு பாட்டு பாடுறேன்.
என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சென்படுமா? என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னை தேடி. சோர்ந்து போகாம பாடுங்க. மீண்டும் என்னை தேடி, என்னை தேடி இயேசு வந்தார், மாற்றி விட்டார். கவனிங்க, மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், அந்த உரிமையை எனக்கு தந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை தேடி, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் நினைச்ச ஸ்டான்ஸை நான் மறந்துட்டேன், அதனால சட்டு நின்று போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து சொல்லி முடிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு இடத்தில் பிறந்தாலும், ஒரே ஒரு சின்ன இடத்தை தெரிந்தாலும், அவர் இந்த முழு உலகத்தையும் அவர் வாரி தம்மிடத்தில் இழுத்து கொண்டார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போவாது வசனத்தை மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார். கையை வைத்து நல்ல சொல்லுங்க. இப்ப எனக்கு காண்பீங்க பார்க்கலாம், எவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். இப்படிதான் கை நீட்டினாரு, அவர் கையில ஆணி அடிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் கையில எவ்வளவாய் அன்பு கூறுகிறீர் ஆண்டவரே என்று சொன்னோன்னே இப்படி கை நீட்டினாரு. அதோட என்ன செஞ்சாங்க? ஆணி அடிச்சாங்க. பரவாயில்லை, இன்றைக்கும் அவர் கை விரித்தவராய் அவர் நம்மை சேர்த்து கொள்ள வாஞ்சையாய் இருக்கிறார். கையை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசித்து முடிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? நான் வாசிக்கிறேன், வேற யாரும் வாசிக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. நான் அந்த வசனத்தை எனக்குரிய வசனம். ஹல்லேலூயா. நான் தான் அதை சொந்தம் கொண்டாடுவேன். நீங்களாம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா எனக்கு தெரியாது, அது எனக்கு வேணும். ஹல்லேலூயா. வாசிங்க, வாசிக்க முடிஞ்சவங்க உங்களுக்குள்ளே வாசிங்க, ஆனால் நான் வாசிக்க கேளுங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே. கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கரங்களை நான் பார்க்கும்போது சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களும் சகல பாஷக்காரரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டங்கள். இன்றைக்கு இந்த இடத்துல இத்தனை பேர் இருப்பார்கள் என்று சொன்னால் பரலோகத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எத்தனை திரள் ஜனங்கள் கர்த்தரை ஏகோபித்து நின்று அவரை ஆர்ப்பரித்து கொண்டாடும் ஆட்டுக்குட்டி. என்ன குட்டி? ஆடு அல்ல, காளை அல்ல, பெரிய 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 அல்ல, அந்த ஆட்டுக்குட்டியை கர்த்தர் மையப்படுத்தி இன்றைக்கு திரள் கூட்டத்தை வென்றெடுத்திருக்கிறார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பிறந்திருக்கிறது என்று அந்த சந்தோஷத்தை எங்கும் போய் அறிவியுங்கள். இதை அறியாத ஜனம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. இதை அறியாமல் யாரும் கெட்டு போய் விடக்கூடாது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்கிற நற்செய்தியை. ஆமென். கேக் வாங்குவீங்களோ, புது உடை வாங்குவீர்களோ, நீங்க தரிச்சுக்கிட்டு
டினுக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, நீங்க அழகு பார்த்துட்டு இருக்க கூடாது. மற்றவர்களை அழகு பார்த்து மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி மற்றவர்களை வாழ்த்துங்கள். அவர்கள் இயேசுவை கொண்டாடட்டும். சகல ஜாதிகளும் இயேசுவை கொண்டாடட்டும். சகல பாஷைக்காரரும் இயேசுவை கொண்டாடட்டும். சகல கோத்திரத்தாரும் இயேசுவை கொண்டாடட்டும். அங்கே ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அத்தனை பேரையும் கொண்டு போய் நிறுத்துகிற ஜனக்கூட்டமாய் நாம் மாறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி கருத்தாய் உங்களுடைய கைகளை கூப்பி தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். பரலோகம் பூமியை தொட்டது. பரலோகம் அத்தனையும் காலி பண்ணி பூமிக்கு கடந்து வந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நித்தியம் டைமுக்குள்ளே கடந்து வந்தது. ஹல்லேலூயா. நம்ம டைமுக்குள்ள நித்தியம் பிரவேசம். அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள பிரவேசிக்க போகிறார். ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய போகிறார். இந்த சுவிசேஷத்தை நீங்க ஏந்தி செல்ல போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாரும் அங்க எங்கன்னு போகாதீங்க. இது பிரஷியஸான நேரம், ஒரு விலையேறப்பெற்ற நேரம். இந்த நேரத்தில் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இயேசு பிறந்தார் என்கிற நற்செய்தியை சுமந்து கொண்டு நீங்க கடந்து போக போறீங்க. யாருக்கு நீங்க சொல்றீங்களோ அவங்க ரட்சிக்கப்பட போகிறார்கள். அவர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க போகிறார்கள். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறார். நற்செய்தி இறங்கி வருகிறது. தேவனுடைய சுவிசேஷம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கைத்தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அது ஒரு ஊரோடு கூட நின்று விடவில்லை. அது உலகமெங்கும் பரவி இன்றைக்கு நமக்குள்ளும் பிரவேசிக்கிறதாய், வாசம் பண்ணுகிறதாய், அதன் சத்தத்தை நாம் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தாரே. அதற்காக எத்தனை பேர் நன்றி சொல்லுவீங்க? எத்தனை பேர் நன்றி சொல்லுவீங்க? கர்த்தர் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளை, அவர் தாழ்மையாய் பிறந்தார். அவர் கீழ்ப்படிதலோடு கூட வாழ்ந்தார். வல்லமையோடு கூட நடந்தார். தியாகமாய் மரித்தார். வெற்றியாய் உயிர்த்தார். மகிமையாய் வரப்போகிறார். தேவ எக்கால சத்தத்தோடு கூட கர்த்தர் இறங்கி வருகிறார். தூதர் திரள் சேனையோடு கூட கர்த்தர் இறங்கி வருகிறார். வெற்றியாளராய் அவர் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? அவருடைய சத்தத்தை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்பிக்கை உனக்கு பிறந்திருக்கிறது. உன் குடும்பம் வாழ போகிறது. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அற்புத பெருவிழாவிலே அற்புதத்தை அறுவடை செய்து கடந்து போக போகிறீர்கள். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் சின்ன பிள்ளை, பெற்றுக்கொள் பெரியவனே. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். ரே கர்த்தர் ரபா ஷேபா ரபலரதி, ரே கர்த்தர் ரபன கோதோ ஷேரபலரதி. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் புரிதல் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் போதும் என்று சொல்லி கர்த்தர் சகல ஞானத்தாலும் இன்றைக்கு நீ நிரப்புகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நற்செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல கர்த்தாவே, இது உலகின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு எடுத்து செல்லப்பட, எடுத்து சொல்லப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமே என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த திருப்பூர் மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. உம்முடைய பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. களஞ்சியத்தை நிரப்புவார்களாக. ஆண்டவரே, அநேகருக்கு அள்ளி கொடுப்பார்களாக. கர்த்தர் அப்படியாய் கிரியை செய்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிறப்பின் செய்தி ஆண்டவரே ஒரு சாதாரணமாய் ஒரு இடத்துல தங்கி நின்று விடவில்லை. அது உலகம் எங்கும் பரவினது போல ஆண்டவரே நாங்கள் எங்கும் பரப்பி செல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டும். சேவூர் சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபையின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மாறந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை நடைபெறட்டும். சத்தியம் அறிவிக்கப்படட்டும். 10 ஏக்கர் நிலம் வாங்க கர்த்தர் கிருபை பாராட்டும். 3 to 10 ஏக்கர் நிலங்கள் வாங்க கர்த்தர் கிருபை பாராட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற நாமத்தினால இந்த தேவ சபை ஸ்தாபனத்தின் ஆண்டவரே பொறுப்பில் இருந்து நான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக என்று சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே
சத்தமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமும் நம் அனைவரோடு கூட இந்த நற்செய்தி பெருவிழாவிலே 2 நாட்களும் கலந்து கொண்ட, ஒவ்வொரு நிமிஷத்திலும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. 3 அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முன்னும் பின்னும் வலது பக்கம் இடது பக்கம் உள்ளவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.